Chapter 1 Writing at the Tertiary Level. அதான் Chapter 1. ஒரு நம்ம ஒரு ரைட்டிங், அதாவது ஒரு எஸ்ஸே எழுதுகிறோம், அதாவது ட்ரெஷரியாக ஒரு ரைட்டிங், அதாவது தீசிஸ்க்கு எழுதுகிறோம் அப்படின்னா எப்படிலாம் எழுதணும் அப்படின்னா ஒரு இது. அது ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு எஸ்ஸேக்குன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம்ல, அதை எப்படியே பார்த்தோம் அப்படின்னா, டு ஐடென்டிஃபை த மெயின் இஷ்யூ. நம்ம எதை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அந்த மெயினாக ஒரு ஐடியாவை எதை இது பண்ண போகிறோம், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் அண்ட் ஜஸ்டிஃபை த மெத்தட்ஸ். அதாவது இந்த இஷ்யூ பற்றி, இல்லைன்னா இந்த மெத்தட் பற்றி நான் இந்த மெயின் இதை பற்றி ஐடென்டி பற்றி பேச போகிறேன். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் உள்ள மெத்தட்ஸ், அதாவது நிறைய அதில் மெத்தட்ஸ் இருந்தால் சொல்லணும், அதாவது அனலைஸ் பண்ணணும். டு பி யூஸ்ட் அண்ட் ஆக்சஸ் த குவாலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் அவைலபிள். அதாவது நீங்கள் அந்த மெத்தடை நம்ம ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒரு சொல்லணும், இல்லைனா ஒரு இஷ்யூ, ஒரு மெயின் இஷ்யூவை சொல்கிறோம் அப்படின்னா அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதில் உள்ள அந்த இஷ்யூவில் உள்ள மெத்தட்ஸ், அதாவது அதில் நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள எவிடன்ஸ்லாம் நம்ம, அதாவது இங்கேருந்து நான் இந்த பாயிண்ட் எடுத்திருக்கேன், இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம எவிடன்ஸாக வந்து நம்ம சோர்ஸஸ் வச்சுக்கணும். அதாவது எவிடன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சவுண்ட், அதாவது நம்ம பேச போகிறோம், அதாவது ரைட்டிங் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ட்ரெஷரி லெவல் எப்படி இது பண்ணுறது, அதாவது ஒரு தீசிஸில் வந்து ட்ரெஷரி லெவல். இப்போ நம்மளே ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு தீசிஸ் லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணி எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் அதை பற்றி. ஃபஸ்ட்டு நம்ம தீசிஸ் கண்டென்ட் எழுதிட்டோம். நம்ம எப்படி இன்ட்ரொடக்ஷனில் ஒரு ஸ்டார்டிங் கொடுக்கணும் அப்படின்னா, நான் அதுக்கு வந்து மெயினான காரியம் நம்ம சவுண்ட் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன், அதாவது நம்ம தீசிஸ் ஆடியன்ஸ் முன்னாடி இருக்கும் போதோ இல்லை ரீடர்ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரீடருக்கு வந்து ஒரு குட், அதாவது நம்ம கேட்டோடனே நம்ம சவுண்டை வச்சு நம்ம இது ஸ்டார்ட் டோனை கேட்டோடனே நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளோட சவுண்ட் எஃபெக்ட் இருக்கணும். உனக்கும் கேட்காம எனக்கும் கேட்காம வாய்க்குள்ளே பேசினா இந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னே நமக்கு புரியல, இதில் எப்படி இது நடத்த போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சவுண்ட் எஃபெக்ட் வந்து இருக்கணும் கரெக்டாக. சவுண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எனஃப் வென் யூ ஸ்டார்ட் அவுட் பட் வித்தவுட் அ கரெக்ட் இன்ட்ரடியூஷன். அதாவது நீங்கள் சவுண்ட் கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணும்போது வித்தவுட் கரெக்ட் இன்ட்ரடக்ஷன் த ரீடர் ஆர் ஆடியன்ஸ் வில் பி லாஸ்ட் டு யூ. ஒரு கரெக்ட் இன்ட்ரடக்ஷன் இல்லைன்னா ஒரு ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, ரீடர் இருந்தாலும் சரி, உங்கள் மேலே உள்ள ஒப்பீனியனை வந்து இழந்துருவாங்க. அதனால் இன்ட்ரடக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அதாவது கரெக்ட் இன்ட்ரடக்ஷனாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரீடருக்கு ஆகட்டும் இல்லை ஆடியன்ஸ்க்காகட்டும் உங்கள் மேலே ஒரு ஒரு அடுத்து என்ன சொல்ல வராங்க, இது இந்த இந்த இஷ்யூ எந்ததெல்லாம் வச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரைங் டு ஃபைண்ட் பேலன்ஸ் பிட்வீன் த கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு ட்ரா த ரீடர் வித்தவுட் சவுண்டிங் டு போரிங் ஆர் வேஃப்லிங் ஆன். அதாவது கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அமௌண்ட், அதாவது கரெக்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். ஏதாவது ட்ராபேக் இல்லாமல், அதாவது பேசும்போது திக்காமல் திணறாமல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சவுண்ட், அதாவது போரிங்காக இல்லாமல் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம ஆரம்பிக்கணும். போரிங்காக வேஃப்லிங்காக இல்லாமல் நம்மளோட இன்ட்ரோவை நம்ம கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ஒரு கொட்டேஷன் அல்லது ஹூக்னாலுமே நம்ம இந்த கொட்டேஷன் மாதிரி தான். ஹூக்குக்கு இன்னொரு நேம் கூட கொட்டேஷன் சொல்லுவாங்க. கொட்டேஷன் ஹூக்கும் அந்த கொட்டேஷன் மாதிரி தான், அந்த ஒரு சென்டென்ஸ் இது பண்ணி இப்படி நம்ம வந்து கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரடக்ஷனில் ஒன் வே ஆஃப் ட்ரா த ரீடர் அண்ட் ஹாவ் தம் வாண்டரிங் இஃப் யூ ரெஸ்ட் ரீட் ஆர் இஸ் அ குட். அதாவது நம்ம இப்படி ஹூக் அல்லது கொட்டேஷன் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு குட், அதாவது யூஸ் பண்ணுவாங்க அந்த கொட்டேஷனை. யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு குட் இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு கொட்டேஷன் அல்லது ஹூக் கொடுத்து இது பண்ணணும். ஒரு ட்ரெஷரியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம், இப்போ உங்கள் தீசிஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதாவது வேறு எந்த கொஸ்டின் இல்லாமல் தீசிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேருந்து. ஒரு ஷார்ட்டாக முழுவதையும் நம்மளால சொல்ல முடியாது. ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், நம்ம தான் தியரி பண்ணியிருப்போம், தீசிஸ் நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணியிருப்போம், அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம அவங்கள ஒரு இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு கொட்டேஷனோ இல்லை ஹூக்கோ நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அது ஒரு குட்டாக பார்ப்பாங்க. அடுத்த ஒரு ரிசர்ச் கூட இந்த கொட்டேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெஷரி லெவல் ஆரம்பிக்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ட்ரெஷரி லெவலில் இப்போ ஒரு பிளானிங் அண்ட் தீசிஸ், அதாவது ஒரு ட்ரெஷரி லெவலில் எப்படி நம்ம பிளான் பண்ணணும், எப்படி நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ
we have been asked to write an essay. அதாவது ஒரு எஸ்ஸே, ஒரு ட்ரெஷர் லெவலில் ஒரு எஸ்ஸே எழுதணும்னா நம்ம எப்படி எவ்வளோ லாங்காக எழுதணும்னா 2000 வேர்ட்ஸ் போட்டு ஒரு லாங்காக எழுதணும். ஐடியல் த பெஸ்ட் திங் வி கேன், அதாவது அதாவது எப்படி ஒரு பெஸ்ட் திங்காக நம்ம ஒரு எஸ்ஸேவை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருக்கணும். எப்படி இந்த எஸ்ஸேவை நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்வேஸ் நம்ம என்ன எஸ்ஸே எழுத போகிறானோ எழுதினாலும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பிளான் வச்சுட்டு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணணும். என்ன நம்ம எவ்வளோ எஸ்ஸே எழுதினாலும் என்ன எஸ்ஸே எழுதினாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு பிளான் வச்சுட்டு எழுத ஆரம்பித்தோம்னா அது ஒரு பெஸ்ட் இதாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளானிங் அ எஸ்ஸே மேக்ஸ் திங்ஸ் மச் ஈஸியர். இப்போ ஒரு எஸ்ஸேவை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி பிளானிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எஸ்ஸே எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் யூ சான்ஸ் டு ஆர்கனைஸ். அதாவது இப்படி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதோட டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நம்ம இப்போ ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அதாவது ப்ராஜெக்ட் இந்த டெட்லைனை நமக்குள்ளே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்ஸே எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இந்த இதை பண்ணணும் இந்த இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம டைம் நமக்கு நிறைய டைம் இருக்கும். இப்போ எழுதி ஒரு எஸ்ஸேவை நம்ம பிளான் பண்ணி எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா, பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா டைம் இருக்கும். டைம் வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக்னா கூட கரெக்ட் பண்ணிக்கலாம், முன்னாடியே போய் டெட்லைனுக்குள்ளே கரெக்ட் பண்ணி திருப்பி ஒரு இது அட்டாச்மெண்ட் கூட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளானிங் இருந்தால் டைம் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். ஒரு டெட்லைனுக்கு முன்னாடி நம்ம அந்த தீசிஸை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. இட் ஹெல்ப்ஸ் யூ டிஸ்ட்ரிபியூட் த இன்ஃபர்மேஷன் இன் ஏ கிளியர் வே. இப்படி பிளான் பண்ணுறதுனால நம்ம என்னெல்லாம் இன்ஃபர்மேஷனை சொல்ல வரோமோ அதெல்லாம் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளானிங் ப்ரொவைட் யூ வித் a true sense of safety since you are already, அதாவது நம்ம பிளான் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணோமோ ட்ரூலியாக நம்ம அந்த அதாவது ஸ்டடி மெட்டீரியலில் நமக்கு தேவையானதெல்லாம், அதாவது நம்ம தீசிஸ் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எஸ்ஸே எழுத போகிறோம், நம்ம பிளான் பண்ணோம்னா அதுக்கு மெட்டீரியல் சோர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணதெல்லாம் சரியா, இதெல்லாம் ட்ரூ தானா, இந்த எஸ்ஸேக்கு இதெல்லாம் நம்ம எழுதலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிப்போம். இது பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எழுத ஆரம்பிப்போம். இப்போ எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சோம், எல்லாமே மெட்டீரியல் இதுதான், இந்த மெட்டீரியல் இதுதான் எழுத போகிறோம்னா ஒரு ஹாஃப் வே முடிஞ்ச மாதிரி எழுதிட்டு அந்த எஸ்ஸேவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தொடவே மாட்டோம்ல, எந்த மிஸ்டேக்கும் நம்ம பார்க்க மாட்டோம். முன்னாடியே இந்த பிளானிங்கை முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் வே நம்ம முடிச்ச மாதிரி அப்படின்றாங்க. இதுதான் வந்து பிளானிங் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரைட்டிங் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளானிங் போட்டோன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே முடித்த மாதிரி இந்த பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, பேசிக்காக எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு பாடி அந்த கண்டென்ட் அந்த இன்ஸ்டேட் பண்ணுவோம், அப்புறம் ஒரு கன்க்ளூஷன். இதில் தான் இந்த 3 எலமெண்ட்ஸ் தான் இந்த எஸ்ஏ ஸ்ட்ரக்சர், அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அவாய்டிங் பில்கிரிசம். நம்ம பில்கிரிசத்தை அவாய்ட் பண்ணணும். இப்போ பில்கிரிசம்னா ஃபஸ்ட்டு என்ன, அதாவது பில்கிரிசம்னா காப்பியிங் ஆர் அதோட ஒர்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம இதில் அப்படியே எழுதுறது, அதாவது அவாய்ட் பண்ணணும் பில்கிரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பில்கிரிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் ஆர் எ ப்ராக்டிஸ் ஆஃப் பில்கிரிசைசிங் ராங்ஃபுல் அப்ரிசியேஷன் ஆர் ப்ளோரினிங் அண்ட் பப்ளிகேஷன். அதாவது இன்னொருத்தவங்களோட பில்கிரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் பார்ட், அதாவது இன்னொருத்தவங்க ஆக்ஷன் பண்ணால் நம்ம எடுத்துட்டு அப்படியே பண்ணுறதுனால, இல்லை இன்னொருத்தவங்களோட ஓன் ஒர்க்கை ஒருத்தவங்க பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க ஓனா, அவங்களோட பப்ளிகேஷனை எடுத்து அப்படியே அதெல்லாம் அவங்களோட ஐடியா இல்லைன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா அடுத்தவங்களோட ஐடியா, அதாவது வேறத்தவங்களோட ஐடியா இருக்கும்ல, இந்த கான்செப்டில் பண்ணலாம்னு சொல்லி அவங்க ஐடியா பண்ணி வச்சு ஒரு இதில் பப்ளிகேஷனில் பண்ணியிருப்பாங்க. ஒரு பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த பப்ளிகேஷன் நம்ம அப்படியே காப்பி பண்ணனால அந்த ஐடியா மட்டும் எடுத்து காப்பி பண்ணுறதுமே பில்கிரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்கிரிசம் இந்த ஐடியா, டிசைன், பேசேஜ் ஆர் வேர்டு, எதை நம்ம ஒரு பில்கிரிசைடு அப்படின்னா ஐடியா மட்டும் இல்லை, ஐடியா, டிசைன், பேசேஜ் ஆர் ஒர்க், எதை நீங்கள் காப்பி பில்கிரிசம் பண்ணாலும் அது காப்பி பண்ணாலும் அது பில்கிரிசம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்கிரிசஸ் இஸ் லாட்டின் மீன், அதாவது இதுக்கு பில்கிரிசம்க்கு லாட்டின் மீனிங் அப்படின்னு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, கிட்னாப்பர், செடியூசர், பிளண்டர் அண்ட் லிட்டரி தீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ரோமன் போயர், யார் சொல்கிறாங்கன்னா ரோமன் போயர் மார்ச்சியல் அப்படின்றவர் சொல்கிறார். அதாவது பில்கிரிசம்க்கு லாட்டின் மீனிங் வந்து கிட்னாப்பரா, செடியூசர், பிளெண்டர் அண்ட் லிட்டரரி தீஃப், இதெல்லாம் வந்து பில்கிரிசம். நம்ம அப்படி ஒரு பில்கிரிசம் எடுத்தோம்னா நம்மளை இந்த பெயர் சொல்லி தான் அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பில்கிரிசம் இஸ் நாட், அதாவது
பில்கிரிசம் அப்படின்னா என்னன்னா ஒருத்தவங்க ஒர்க்கை அப்படியே காப்பி பண்றது. அது வந்து சிம்பிளி நாட் அண்டர்ஸ்டுட். அதாவது அவங்க என்ன எழுதியிருக்காங்க நமக்கு புரியவே புரியாது. இப்ப நம்மளுமே நிறைய பார்த்து படிச்சு அப்படியே தான் நம்ம எக்ஸாம்க்கு எழுதுறோம். அதாவது அவங்க என்ன ஒர்க் இது பண்ணிருக்காங்க அப்படியே இந்த ஒர்க் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அப்படியே எழுதுறோம். நம்மளும் இதை நம்ம புரிஞ்சு உடனே நம்ம வாசித்தோன்னே புரியுதா? புரியவே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து சிம்பிளி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸ்டூடெண்ட் மேபி டெலிபரேட்லி சூஸ் பில்கிரிசைஸ் தேர் ஒர்க் பட் அதர் மே. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தீசிஸ் எழுத தெரியல அப்படின்னு சொன்னா பில்கிரிசம் அதாவது காப்பிங் தான் பண்ணுவாங்க. காப்பி பண்ணிட்டு அவங்க சொன்ன ஐடியா காப்பி பண்ணிட்டு அவங்க சொன்ன ஐடியா இல்லாம அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ல அந்த இதில் அந்த இதை வந்து அவங்க இம்ப்ளிகேட் பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. அதாவது பட் அதர் மே த்ரோ அதர் மீன்ஸ் ரீச் த சேம் டிசைர் கோல். அவங்க ஓகே அப்படியே எடுத்து இவங்க பண்றாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு கருத்து அதுல வந்து இவங்களோட ஐடியா வந்து வேறதா இருக்கு. ஆனா சேம் டிசைர் கோல் தான் அப்படின்றாங்க. இதுதான் இப்படிதான் பில்கிரிசம் வந்து டெவலப் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படின்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டென் டு பில்கிரைஸ் பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த பில்கிரிசம்க்கு ஒரு டெண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா தே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது அவங்களுக்கு எப்படி எழுதணும். இப்போ நம்மளுக்கே வந்து இப்போ ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போறோன்னே தெரியல. ஏதாவது ஒர்க்கை பார்த்து அப்படி கூட எழுதி கொடுத்துடலாமோ, எழுதி கொடுத்துட்டு நம்ம அதை படிச்சு பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் கேட்குறாங்கன்றதை அப்படியே சொல்லிடலாமோ அப்படிலாம் இருக்குது நிறைய பேருக்கு. நிறைய பேர் இப்பெல்லாம் ஆலி மேம் சொன்ன மாதிரி இப்போ பிஹெச்டி ப்ராஜெக்ட் நிறைய பேர் காசு கொடுத்தே வாங்கிடுறாங்க. கொஸ்டின் கேட்டால் தெரிய மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எழுத தெரில. அதாவது ஒரு தீசிஸ் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரில, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரில எப்படின்னு. இதனால தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து காப்பியிங் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி அவங்களோட ஓன் இதில் அதாவது ஓன் ஹேண்ட் ரைட்டிங் ஓன் வாய்ஸை சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஒரு தீசஸை பற்றி அப்படியே மனப்படமாக அவங்க கேட்குறதுக்கு ஒப்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி ஷூட் டைட்டிங் டாஸ்க். அதாவது இப்படி பண்ணுறது ஒரு ஈஸி மெத்தட் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம படிக்கிறது ஒரு ஈஸி மெத்தட் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஒரு மனப்பாடம் பண்ணி இது பண்ண ஒரு டைட்டிங் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதர் மே நாட் ஹாவ் டெவலப் தேர் ஸ்கில். இப்படி பில்கிரிசம் பண்ணனால ஒருத்தவங்களோட ஒர்க்கை நம்ம அப்படியே எடுத்து காப்பி பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கில் வளர்ந்து தான் அவங்க பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்கில் வளருமா இதனால? காப்பிங் பண்ணுறதுனால வளரவே வளராது. அதனால ஒருத்தவங்களோட இப்படி எடுத்து காப்பி பண்ணுறதுனால ஒருத்தவங்களோட ஸ்கில் வந்து டெவலப்பே ஆக மாட்டேங்குது. அதாவது டு அக்யூரேட்லி டாக்குமெண்ட் தயர் இன்ஃபர்மேஷன் ஸ்டில் அதர் மே பி ஸ்ட்ரகிளிங் டு லேர்ன் இங்கிலீஷ். ஏன் இப்படி பண்ணுறாங்க? எதனால வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து அக்யூரேட்டாக எடுக்க முடியல. இந்த ஹெட்டிங் கொடுத்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஹெட்டிங்க்கு இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்டாக எடுக்கலாம், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. மேபி வந்து இன்னும் எதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் லேர்ன் டு இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. தமிழ் மீடியத்துலேருந்து நம்ம நிறைய பேர் வந்திருக்கோம். இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே பயப்படுறோம், இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயப்படுறோம். இதனாலேயே வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஒரு தீசிஸ் எழுதுறதுக்கு. இதெல்லாம் வந்து இதனாலேயே வந்து பில்கிரிசம் ஆகுது அந்த தீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பில்கிரிசமாக அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.